வணக்கம் மக்களே. இந்த ஒளியாடலில் நம்ம டோன்ட் பிலீவ் எவ்ரிதிங் யூ திங்க் அப்படிங்கிற புக்கை பற்றி தான் பேச போகிறோம். இந்த புக்கோட ஆத்தர் ஜோசப் நியூவான். 2022 அமெரிக்காவில் ரிலீஸ் ஆன புக்கு தான் இது. டேபிள் ஆஃப் கண்டென்ட் மொத்தம் 17 உள்ளடக்கிய புக்கு. ரொம்ப சின்ன புக்கு. இதை மொத்தம் 3 பகுதியாக பிரிக்கலாம். முதல் பகுதியில் இந்த புத்தகம் யாருக்கானது, ரெண்டாவது இந்த புத்தகத்தோட தாக்கம் படித்து முடித்தோடனே அதில் நான் என்ன எடுத்துக்கிட்டேன், மூணாவதாக நான் என்ன சொல்ல போகிறேன்னா புக்கோட ப்ரிவ்யூ. இந்த புத்தகம் யாருக்கானது அப்படின்னா, நான் ரொம்ப யோசிக்கிறேன், ஓவர் திங்கிங்லேயே பிறந்து ஓவர் திங்கிங்லேயே வளர்ந்து இன்னும் ஓவர் திங்கிங்லேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கான புத்தகம் தான் இந்த புத்தகம். ஏன் யோசிக்கிறோம், எதுக்கு யோசிக்கிறோம், நம்ம மனசில் என்ன நினைக்கிறோங்கிறது நமக்கே தெரியாமல் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது, இல்லை சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது, இப்படியான சிக்கல்களை யார் அடிக்கடி ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் எனக்கு கொடுத்த டேக்அவே என்ன அப்படின்னா, நம்ம எடுத்தோன்னே இந்த ஆசிரியர் குறிப்பு படிப்போம் இல்லைங்களா, அதிலேயே இந்த புக்கோட ஆத்தர் எழுதியிருப்பாங்க, இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த மனிதராக கண்டிப்பாக இந்த புத்தகம் படித்து முடித்ததுக்கப்புறம் இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க. இதை படித்து முடித்ததுக்கப்புறம் நமக்குள்ளே ஏற்படுற மாற்றங்கள் நம்மளே ஃபீல் பண்ணலாம். ஓகே, அது நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், நம்ம எதனால் ரொம்ப வருத்தப்படுறோம் அப்படிங்கிறதுக்கு வேறு எதுவுமே காரணம் கிடையாது, நம்மளோட சிந்தனைகள் தான். விவேகானந்தர் சொன்ன மாதிரி, நீ என்னவாக ஆக விரும்புகிறாயோ நீ அதுவாகவே ஆகிறாய். ஸோ அந்த சிந்தனை தெளிவான சிந்தனையாக இருக்கணும். இடையில அங்கங்கே வர்ற கதைகள், ஸோ 2-3 கதைகள் இடையில வந்துக்கிட்டு இருந்தது, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒட்டுமொத்தமாக இந்த புத்தகத்தோட தாக்கம் என்ன அப்படின்னா, யோசிக்கிறது தப்பில்லை, ஆனால் நம்ம என்ன யோசிக்கணும், இதை பற்றி நம்ம யோசிக்கலாமா இல்லையாங்கிறதெல்லாம் பற்றின கிளாரிஃபிகேஷன் எனக்கு இந்த புத்தகம் கொடுத்தது. இப்போ 3வது பாகம், புத்தாவோட ஒரு ஃபேமஸான கோட் என்ன அப்படின்னா, Pain is inevitable. Suffering is optional. எல்லாருக்குமே இந்த உலகத்தில் கஷ்டம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததே தவிர, அதனால் நம்ம எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறோம், அதை நினச்சி நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது. ஸோ இதை தான் பேஸ் லைனாக வச்சு ஃபஸ்ட்லேருந்தே இந்த ஆத்தர் எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்கள் நினைக்கிற எல்லாமே உண்மை கிடையாது, நீங்கள் நடந்த எல்லாத்தையுமே நினச்சி இப்போ வருந்தி எந்த பிரோஜனமும் கிடையாது. இதில் அழகாக ஒரு வித்தியாசம் சொல்லியிருப்பாங்க. தாட்டுக்கும் திங்கிங்க்குமான டிஃப்ரென்ஷியேஷன் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு யோசனைக்கும் ஒரு சிந்தனைக்குமான வித்தியாசம். எனக்கு இது பண்ணலான்னு தோணுதுங்கிறது ஒரு சிந்தனை. அதையே நீங்கள் போட்டு ரிப்பீட்டடாக யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களா, இதை பண்ணால் என்ன ஆகும், பண்ணலன்னா என்ன ஆகும், இது பண்ண முடியுமா. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஓவர் திங்கிங் அப்படின்ட்டு ஆத்தர் சொல்கிறாரு. இந்த ஓவர் திங்கிங் தான் உங்களை ஏதேதோ பக்கத்துக்கெலாம் இழுத்து கொண்டு போய் கடைசியில் நீங்கள் எதுக்கு இதை யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னே தெரியாத இடத்துல போய் விட்டுரும். ஸோ அதில் நீங்கள் சிக்கக்கூடாது, ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. போக போக அப்போ யோசிக்காமல் இருந்தால் என்ன பண்ணுறது, உங்களோட இன்ஸ்டிங்க்ட் உள்ளுணர்வை ஃபாலோ பண்ணுங்கள். உள்ளுணர்வுனா என்ன, அதை எப்படி நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிறது, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அடுக்கடுக்காக அப்படியே கோர்வையாக வந்துக்கிட்டே இருக்கும். உலகத்தில் எதுவுமே நல்லதில்லை, உலகத்தில் எதுவுமே கெட்டதும் இல்லை, யோசனையே இல்லாத உலகம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு குட்டி கதை. ஒரு துறவிகள் மடத்தில் ஒரு துறவிக்கு மெடிடேஷன் பண்ணுறதுல ஒரு சிக்கல் ஏற்படுது. அவரை தவிர்த்து அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே நல்லா மெடிடேஷன் பண்ண முடிஞ்சாலும் அவர் மட்டும் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்தினால டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கிட்டே இருக்கார். அது என்னங்கிறத அவரால் கண்டுபிடிக்கவே முடியலை. அவர் வழக்கமாக போய் குரு கிட்ட சொல்கிறாரு, என்னால் இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலை, என்ன பிரச்சனை எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு. குரு சொல்கிறாங்க, இடத்த மாற்றி பாருங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் ஏகப்பட்ட இடம் ட்ரை பண்ணுறாரு. கடைசியாக ஒரு இடம் கண்டுபிடிச்சிடறாரு. ஒரு குளத்துக்கரை ஓரத்தில் யாருமே அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இல்லாத ஒரு இடத்துல இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கு அது ஹாப்பியாகவும் இருக்குது. அவருக்கு அவன் குருக்கிட்ட திருப்பி சொல்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு இடம் கிடச்சிருக்கு, நான் அங்கே மெடிடேஷன் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப அமைதியாக இருக்குன்ட்டு. குருக்கும் சந்தோஷம். இப்படியே கொஞ்ச நாள் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு நாள் காற்றோட சத்தம் அதிகமாக கேட்குது, அலைகள் அதிகமாக அடிக்குது, மேலேருந்து பறவைகள் சத்தம், இதெல்லாம் மறுபடியும் அந்த துறவியை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கடுப்பான துறவி என்ன பண்ணுறாரு, ஒரு போட் எடுத்துக்கிட்டு குளத்துக்கு நடுவில் போய் தியானம் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறாரு. அவர் நினச்ச மாதிரியே யாருமே அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அங்கே இல்லை, நல்லா நிம்மதியாக தியானம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில நாள் போகுது. இதே மாதிரி ஒரு நாள் அவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப
ஆப்போசிட்டில் ஒரு படகு வர்றதை வந்து அவர் கவனிக்கிறாரு. இவர் கத்துறாரு. அந்த படகு அதை மதித்ததாகவே தெரியலை. அங்கே இருக்கிற யாருமே அந்த படகை திருப்புறதா இல்லை. கடைசியில் வேகமாக வந்த அந்த படகு இவரோட படகை இடித்து இவரை குளத்தில் தள்ளி விட்டுட்டு போயிடுச்சு. இவர் ரொம்ப கோபமாக எந்திரிச்சு எட்டி பார்த்தா இவர் மேலே இடித்த படகுல ஓட்டுநர் யாருமே கிடையாது. ஸோ அது காற்றோட திசையில் அதுவாக வந்து இந்த படகு மேலே இடித்து தள்ளிட்டு போயிடுச்சு. அப்போ தான் அந்த துறவி ஒன்றை உணர்றாரு. தெளிவற்ற சிந்தனைகள், நோக்கமற்ற சிந்தனைகள் நம்மளோட மனசில் ஏராளமாக நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி காரணமில்லாமல் வர்ற சிந்தனைகள் தான் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம்னு கொண்டு போய் நம்மளை இப்படி குழப்பி விட்டுருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அடுத்த நாள்லேருந்து அவர் எங்கே எல்லாருமே தியானம் பண்ணுறாங்களோ அதே இடத்துல உட்காந்து இந்த மாதிரி தேவையற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் சிந்தனை பண்ணுறாரு. அவருக்கான பலனும் அங்கே கிடைக்கிது. ஸோ இதே மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது. எல்லாரும் ஒரு தடவை வாங்கி படிச்சு பாருங்க.